அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது இன்டர்ஸ்கால்புலார் பெயின் பகுதி 2. பகுதி 1ல சில பயிற்சிகள் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பகுதி 2ல சில பயிற்சிகள் பார்க்கலாம். அதாவது நடு முதுகுல மேல் நோக்கி இருக்கிறது. இந்த 2 ஸ்கால்புலாக்குக்கும் நடுவில் மேல் பகுதியில் நடு முதுகு கிடையாது, மேலே இந்த இடத்துல இருக்கிறது பெயினுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பயிற்சி 1. பயிற்சி 1 மார்ஜாரி ஆசனா. எல்லாத்துக்குமே மார்ஜாரி ஆசனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, அதாவது முதுகு தண்டு சம்மந்தமான பட்டதுக்கு எல்லாத்துக்குமே அது நல்லாவே ரொம்ப பலன் தரக்கூடியது. அதாவது முதுகுல நடுமுதுகாக இருந்தாலும் சரி, மேல் முதுகு, அதுக்கப்புறம் இந்த கீழ் முதுகு லோவர் பேக் பெயின் அதுக்கு ஆகும். நம்மளோட வயிற்று பகுதிகளுக்குமே இதாக அதாவது கர்ப்பப்பை பிரச்சனையோ இல்லை தொந்தி இருக்கோ எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்குமே சேர்த்து இந்த மார்ஜாரி ஆசனா ரொம்பவே முக்கியமானது. சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இதை பண்ணலாம், தாராளமாக இதை பண்ணலாம். இப்போ பார்க்கலாம் பயிற்சி 1. வஜ்ராசனத்துலேருந்து உட்காந்துட்டு அப்படியே நம்ம திரும்பி மார்ஜாரி ஆசனாக்கு போகலாம். முட்டி போட்டுட்டு 2 கையை நீட்டி வச்சுட்டு காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. கை எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம முட்டி தள்ளி வைக்கணும். நல்ல பொறுமையாக இந்த லோயர் பேக்கில் இருந்து அப்படியே மேலே தூக்கணும். அப்படியே மூச்சு பயிற்சியோடு நம்ம செய்யலாம். மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே பார்க்கணும். மூச்சு விட்டுட்டு நல்ல முதுகை மேலே தூக்கணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மார்ஜாரி ஆசனா ஒரு 10 முறை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டோம். அந்த மாதிரி மூச்சு இழுத்துக்கிட்டு மூச்சு விட்டுட்டு ஒரு 10 முறை செஞ்சுட்டு ஒரு 3 செட்டாக பண்ணணும். அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை ஒரு 5 முறை செஞ்சு ஒரு 10 முறை செஞ்சு நம்ம விட்டுட்டேங்கிறனா அதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு 10-10 3 செட், அப்படி இல்லைன்னா ஒரு 5-5 பண்ணிட்டு ஒரு 3 செட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மார்ஜாரி ஆசனா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இடுப்பு பகுதியை நல்லா மேல் நோக்கி இப்படி நல்லா மடக்கிட்டு இப்படி மேல் நோக்கி தூக்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே முதுகு பகுதியை மேல் நோக்கி நம்ம தூக்குறோம். இதை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதை பண்ணணும். ரொம்ப வேகமாக பண்ணோம்னா அதுக்கு நம்ம இடுப்பில் கிராம்ப் வந்துடும். அதுக்காக பார்த்து பத்திரமா செய்யணும். இப்போ பயிற்சி 2 இதுலேயே தான் பண்ண போகிறோம். இந்த மார்ஜாரி ஆசனாலே பொசிஷனை மட்டும் கை பொசிஷனை மட்டும் நம்ம மாற்றிட்டு செய்யப்போகிறோம். முன்னோக்கி பின்னோக்கி மாற்றுற மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த தோள்பட்டை இந்த ஸ்கால்புலர் சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம பெயினை ரிலீஃப் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோம். அதே மாதிரி மார்ஜாரி ஆசனா பொசிஷனுக்கு வந்துடலாம். இதில் இந்த முதுகு தண்டு நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்கி வச்சுட்டு இந்த இடது கை மட்டும் வலது கையில் அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இடது கை மட்டும் அப்படியே பொறுமையாக முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே பின்னோக்கி போகிறோம். எந்த ஹைட்டுக்கு வருதோ அந்த அளவுக்கு போகணும். தலை கீழே குனிஞ்சிருக்கட்டும். இப்போது இது முடிஞ்சிட்டு இதிலே இந்த இடது கையிலேயே அப்படியே இந்த சைட் பேர்ட்ஸ் பண்ண போகிறோம். நல்லா இப்படி உள்ளே போய் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வரப்போம். தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம வலது பக்கம் செஞ்சிடலாம். அதே மாதிரி கை நல்லா முன்னோக்கி தூக்கிட்டு பின்னோக்கி கொண்டு போகணும். இதில் மேல் முதுகு நல்லா தூக்கி இருக்கணும்.
இப்போ அப்படியே வந்து இந்த சைட் வேர்ட்ஸ். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த பயிற்சி 2ல் வந்து ஒன்னொன்னுத்தையுமே வந்து அந்த கையை நம்ம ஆர்டர் பொசிஷன் வந்து ஒரு 5 முறை இல்லை 6 முறை வந்து பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு 6 முறையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஒரு 6 முறையை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் மூச்சு நல்லா இழுத்து நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் வந்து அதே மாதிரி பண்ணலாம். ஒரு 5 முறை இல்லை 6 முறை வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உடனே தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே இருக்க முடியலன்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்து பண்ணலாம். நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இப்போ தொடர்ந்து செய்கிறவங்க அப்படியே செய்யலாம். முடியாதவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பண்ணணும். இந்த சுலபமான 2 பயிற்சிகளை வந்து எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.